கந்தசஷ்டி விரதம் 2ஆம் நாளான இன்று கந்தசஷ்டி கவசம் எவ்வாறு உருவானது என்ற கதையை இப்போது பார்க்கலாம். முருகனின் தீவிர பக்தரான பாலதேவராய சுவாமிக்கு ஒரு நாள் கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. ஆனால் எவராலும் அவரின் வயிற்று வலியை போக்க முடியவில்லை. வலியை தாங்க முடியாத அந்த பக்தன் தனது உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று எண்ணி திருச்செந்தூருக்கு வந்திருக்கிறார். அப்போது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சஷ்டியானது தொடங்கி நடைபெற்று கொண்டிருந்ததாம். சாகலாம் என முடிவெடுத்து வந்த அந்த முருக பக்தர் முருகனை இந்த 6 நாட்களுக்கும் நன்றாக வழிபட்டுவிட்டு சஷ்டிக்கு பிறகு தனது உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து விட்டாராம். திருச்செந்தூர் ஆற்றில் குளித்து முடித்து கோவில் மண்டபத்தில் வந்து அமர்ந்து முருகனை நோக்கி தனது தியானத்தை தொடங்கியுள்ளார். அப்போது முருகப்பெருமானே அந்த பக்தனின் கண்முன் தோன்ற இதை கண்டு பரவசமடைந்த அந்த முருக பக்தர் முருகனை நோக்கி சஷ்டியை நோக்க சரவண பவ என்ற கவசத்தை எழுதியுள்ளார். திருச்செந்தூர் வீடு மீது எழுதப்பட்ட இந்த கவசத்தை இயற்றிய பாலதேவராய சுவாமியின் கடுமையான வயிற்று வலி இந்த கவசம் எழுதிய பின்னர் சிறிதும் இல்லாமல் போய்விட்டது. இதைத் தொடர்ந்து முருகனின் 6 படை வீடுகளில் மற்ற வீடுகளான திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை வீடுகளுக்கும் கந்தசஷ்டி கவசத்தை எழுதியுள்ளார். இந்த கவசம் எழுதுவதற்காகவே முருகன் தனது பக்தனிடம் இது போன்ற திருவிளையாடலை ஆடியிருக்கிறார். இதே போன்று மற்றொரு முருக பக்தரான பாம்பன் சுவாமிகள் தானும் முருகனை நோக்கி இது போன்ற கவசத்தை ஒன்று எழுத வேண்டும் என்று விரும்பி எழுதப்பட்டதே சண்முக கவசமாகும்.